செய்யல. அப்ப பெத்த தாய் தாமனுக்கு மேல என் மேல நீங்க பாசம் வச்சிருக்கீங்க. காரணம் அந்த என உணர்வு. புரியுதா உங்களுக்கு? அப்ப நான் உங்களை உங்க பெத்த தாய் தாப்பனுக்கு மேல பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு முடிவு தான். அதனால தான் சொல்லுவேன், எனக்கு வால் போஸ்ட் அடிக்க வேண்டாம், எனக்கு பேனர் வைக்க வேண்டாம். நான் ஒரு நாள் அப்படி நான் வந்து சத்தம் போட்டதே கிடையாது. ஏன்னா நானும் ஒரு காலத்துல சின்ன பிள்ளையில இருந்து சாதி சாதின்னு அலைஞ்சு தெரு தெருவா அலைஞ்சு பல்வேறு பொருட்களையும் உழைப்பையும் இழந்தவன் தான். அதன் அடிப்படையில தான் ஊர் ஊரா சொல்லுவேன், யாரும் எனக்காண்டி நீங்க வால் போஸ்ட் அடிச்சு தான் என்னைய பெரிய ஆளாக்கணும், எனக்கு பேனர் அடிச்சு கடன் வாங்கி செய்யாதீங்க, ஆளுக்கு 100 ரூபா போட்டு ஒரு வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு எனது அன்பு சகோதரர் ராசுதேவன் என்ன பண்ணாரு, என்ன செஞ்சாருன்னு தெரியல, சங்கடப்பட்டாரான்னு தெரியல. ஒரு மாநாட்டுக்கு மேல மிகப்பெரிய ஒரு விழாவை இன்னைக்கு நடத்தி காட்டியிருக்காரு. இந்த ஆலங்குளம் தொகுதிக்குட்பட்ட அவரோடு சேர்ந்த போராளிகள் பொறுப்பாளர்கள் வந்து மிக அருமையான முறையில பணி செஞ்சிருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு பிரமாண்டமான ஒரு கூட்டம், இந்த கூட்டம் வந்து தமிழ்நாட்டில் எந்த இயக்கமும் இப்ப கூட்டம் கிடையாது. எல்லாரும் கொஞ்சம் பிஸி ஆயிட்டாங்க. ஏன்னா தேர்தல் வருது உடனே எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க தெரியுமில்ல, அடுத்தால எங்க போகலாம், என்னென்ன நடக்கும், என்ன செய்யலாம்